ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வில் வெற்றி பெறதுக்கு பதிகம். வழக்குகளில் வெற்றி பெறவும், தொழில், விவசாயம், வியாபாரம் இவைகளில் வருமானம் பெருகவும் பாராயணம் செய்ய வேண்டிய தமிழ் வேத பதிகம். திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்தரும் திருவீழிமிழியலில் தங்கி அங்கு நிலவிய பஞ்சத்தை போக்க எண்ணினார்கள். இருவரும் மிளலை பெருமானிடம் படிக்காசு பெற்று அன்னதானம் செய்து வந்தார்கள். சம்பந்தர் பெற்ற காசு குற்றமுடையதாக இருப்பதை அறிந்து அக்குற்றம் நீங்க பாடியருளியது இப்பதிகமாகும். இதை பக்தியுடன் ஓதி உயர்நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றவர்கள் பலர். விவசாயத்தில் வளம் பெறவும் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் இருக்கவும் இப்பதிகம் பெரிதும் துணை புரியும். இப்போது அந்த பதிகத்தை பார்க்கலாம். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிளலையீர் ஏசலில்லையே. இறைவர் ஆயினீர் மறைகொள் மிளலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. செய்ய மேனியீர் மெய்கோள் மிளலையீர், பைகோள் அறிவினீர் உய்ய நல்குமே. நீரு பூசினர் ஏற தேறினீர், கூறு மிளலையீர் பேரும் அருளுமே. காமன் வேவ ஓர் தூம கண்ணினீர், நாம மிளலையீர் சேம நல்குமே. பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர், அணிகொள் மிளலையீர் பணிகொண்டருளுமே. மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. அரக்கன் முடிதர இரக்க மெய்வினீர், பாக்கு மிளலையீர் காக்கை தவிர்மினே. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர், இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே. பரிகொள் தலையினார் அறிவதற்கிலார், வெறிகொள் மிளலையீர் பிரிவதறியாதே. காளி மாநகர் வாழி சம்பந்தன், வீழி மிளலை மேல் தாமும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.